நீங்கள் இவர்கிட்ட கேட்டல பெருமாள் மணிகிட்ட பேசிட்டு பெருமாள் மணி விஜய் விஷயத்திலே அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருப்பாரே தவிர வேறு எந்த மாற்றம் இருக்காது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லைன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா திரு டிடிவி உள்ளிட்டவர்களாம் இப்போ இந்த பக்கம் வந்த பிறகு அதுக்கான வாய்ப்பு குறையுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை, அவர் ஒரு அன்டெஸ்டட் பிளேயராக இருக்கிறது தான் இந்த தேர்தலோட முக்கியமான அம்சம். ஓகே, ஏன்னா 2021 2 வலிமையான கூட்டணிகள் தான் மோதிக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையில் கூட்டணியும் 2 வலிமையாக தான் மோதிக்கிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் ஏன்னா 1977 இருந்து நம்ம பெரும்பாலும் இருமுனை போட்டியை தான் பார்த்துட்டு வரோம். 1989 காங்கிரஸ் ஒரு 19.9% ஒரு 3வது வலிமையான சக்தியை எந்திரிச்சு வந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, ஊடக வெளிச்சம், சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியது எல்லாமே போட்டியை வந்து மிக மிக கடுமையாக்கிறத வந்து நாம் மறுக்க முடியாது. இப்போ 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இப்போ இந்த நேரத்தில் களத்தில் இருக்காங்க. ஆனால் இது நிச்சயமாக போட்டி வந்து மிக கடுமையாக இருக்குமே தவிர ஐயா சொன்ன மாதிரி அது வந்து அவர் ஒரு ரொம்ப சாதாரண பிளேயராக இருக்க மாட்டார். நிச்சயமாக வந்து பிராண்ட் ஏடிஎம்கே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடி பெரிய ரியாக்ஷன் இன்னும் திமுக கூட்டணியிலேருந்து வரலனாலும் முதலமைச்சருடைய ட்விட்டர் பதிவுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஆட்சியின் மீது விமர்சனங்கள், நெப்போட்டிசம் வழக்கமாக அவங்க சொல்லக்கூடியதில் ஏற்கனவே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், வழக்கமான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. குடும்ப அரசியல், ஊழல், அதே போல் கிரைம், இந்த 3வது மாஃபியா இதெல்லாம் சொல்கிறாரு. அந்த பக்கம் அவங்க வந்து மத்திய அரசுக்கு எதிரான வரிசையான திட்டங்களை அல்லது என்னெல்லாம் விமர்சனங்களோ அதையெல்லாம் லிஸ்ட் பண்ணி இங்கே வந்து என்டிஏக்கு இடமில்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த திரும்ப இங்கே வந்து என்னோட கேள்வி என்னென்னா, திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி என்பதாக திமுக அதை பார்க்குதா அல்லது அப்படி தான் அது போகுதா? இல்லைங்க, அப்படி நிச்சயமாக தான் சொல்கிறேன்ல, அப்படி இருமுனை போட்டியாக இது இல்லை. இருமுனை போட்டியாக போனாதானே, ஏன்னா இதே நான் அதுக்குள்ளே இப்படி கேட்குறேன், உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை இன்னும் விரிவுபடுத்தி கேட்கல. அவங்க அதிமுக என்பதை கடந்து பாஜக எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தி இந்த தேர்தலை முன்வைக்கிறாங்களா? ஆமாம், அவங்க ஐயா மோடி வந்ததுலேருந்தே அவங்க பாஜக எதிர்ப்பை தானே பிரதானப்படுத்துகிறாங்க. 2014 தேர்தலில் இருந்தே பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி தான் தேர்தல்களை சந்திக்கிறாங்க. அதுதான் என்டிஏ கவர்மெண்ட்னு இவங்க சொல்றதுனால என்டிஏக்கு இங்க இடம் இல்லைன்னு திமுக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குதா, அல்லது அவங்க பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்கானது? இல்ல, அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்துறாங்க. அவங்க பிரதானப்படுத்துறதோட இன்னொரு அம்சம் என்னன்னா, அஇஅதிமுகவே அவங்க எப்படி விமர்சிக்கிறாங்க, டெல்லியினுடைய அடிமைகள், அந்த டோனுக்கு ஏன் போகணும்? இப்போ ஏன்னா இது ஒரு சட்டமன்றத்துக்கான தேர்தல் தானே. ஆனா இவங்க விமர்சனம் இப்போ அவங்க வந்து இந்த என்டிஏ கூட்டணி அதுல ஒரு சில விஷயங்கள் நான் அதாவது அதை பொருள் அப்படின்னு நான் எடுத்துக்கல. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு இப்போ திரு டிடிவி தினகரனை கட்சி கூட்டணிக்குள்ளே அழைத்து வருவது யார், அவர் யார் முன்னாடி இணைகிறாரு அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் அந்த கேள்விகளை அவங்க முன்வைக்கிறாங்களே. இல்லைங்க, அது எல்லாமே ரைட்டு தான். இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு முதல்வர் போட்ட ட்வீட்லேயே வந்து அவர் அஇஅதிமுகவை சாடி இருக்காரா, பாஜகவை சாடி இருக்காரா? பாஜகவை தான், தேசிய ஜனநாயக கூட்டணியே அவர். அதுல யாரு நீங்க டபுள் என்ஜின் அவர் சொன்னதை தான் அதிகமா சாடுறாரு. ஏன்னாங்க நீங்க யாரை முன்னிலைப்படுத்தி ஒன்ன பிரதானப்படுத்துறீங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பாஜக எதிர்ப்பை தான் திமுக கூட்டணி வந்து பிரதானப்படுத்துது. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இங்க வந்து அஇஅதிமுக கூட்டணி திமுகவை நேரடியா ஊழல், லஞ்சம், சிஎம்சிங்கிற ஒரு புது விஷயத்தை இன்னைக்கு அவங்க காயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் ஐயா விஜய் வந்து அவர் வந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற இடத்துல மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இவங்க இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்டிஏ வந்து ஐயா விஜய பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாம தான் இன்னைக்கு வந்து கடந்து வாய்ப்புள்ள ஒருத்தரா பாக்குறாங்கிறாரு ஆர்கே. அது நடக்குதா நடக்கலையாங்கிறது வேற சார், ஒரு வியூகம் இருக்குங்கிறாரு. இல்ல, அந்த வியூகத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்றாரு. அவர் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தாவேகா திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அது சொல்றது வந்து அவங்க கருத்தை சொல்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க யார முதலமைச்சர் அமைதியா இருப்பதனுடைய அர்த்தம் என்னன்னு பாக்குறீங்க? என்டிஏல இருந்து ஒரு விமர்சனமும் விஜய் குறித்து வைக்கிறதோ, விஜய் என்டிஏ பற்றி வைக்கிறதோ இல்ல அப்படிங்கிறதுல அவங்க பெருசா இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து திமுகவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால இந்த தேர்தலில் வந்து தாவேகா வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிளேயரா இருக்கும். அவங்களுக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. அது கோல்டா, சில்வரா, பிரான்ஸாங்கிறத தேர்தல் முடிவு தான் சொல்லும். ரைட். ரவிக்குமார், நீங்க இடைவேளைக்கு முன்னாடியே திரு ஆச்சாரிக்கு குறுக்கிட விரும்புனீங்க. எஸ், உங்களோட கருத்தை விரிவாக பதிவு பண்ணுங்க. நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். எஸ் ரவிக்குமார். இந்த ட்ரக் பட்லிங் பற்றி அவர் ஒரு தகவல் ரொம்ப காலமாக அவர் எந்த விவாத நிகழ்ச்சி வந்தாலும் அதை தவறாமல் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது அக்டோபர் 6, 2025 சென்னை திருமங்கலத்தில் வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவர் யாருன்னா பிஜேபியோடைய
மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய நேஷனல் செக்ரட்டரி, அவருடைய மகன். இது வந்து ஆச்சாரிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறதும் தெரில. சரி, அதை விட்டுடுவோம். அடுத்தது வந்து நான் பிரதமர் பேசுனத அதை நோக்கி வர்றேன். அதில் அவர் சொன்ன ஒரு பெரிய, இந்த தடவை அவருடைய பேச்சு நகைச்சுவையாக அமைஞ்சதுன்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு உதாரணம், அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வந்து பைப்டு வாட்டர், அதாவது பைப் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவேன், இது என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு அவரே ஒரே ஒரு வாக்குறுதி, அதுதான் ஒரு வாக்குறுதின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஜல்ஜீவன் மிஷன் இதுக்கு வந்து போன பட்ஜெட்ல வந்து 70,000 கோடி ஒதுக்குனாங்க. 24-25 70,000 கோடியில அவங்க வந்து செலவிட்டது எவ்வளவு தெரியுங்களா? ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல வெறும் 29,000 சில்லற கோடி தான், 48% தான் அந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கு. அப்புறம் அதுல வந்து அவங்க விடுவிச்சது ஒவ்வொரு மாநிலமும் இதுல வந்து அது என்ன ஷேர்னா 50%, அதாவது இந்த குடிநீர் வழங்குற திட்டத்துக்கு 50% தான் மோடி அரசாங்கம் கொடுக்குது, 50% மாநில அரசாங்கம் கொடுக்குது. அந்த 50% அவங்க கொடுக்க வேண்டியதுலயும் 48% தான் விடுவிச்சிருந்தாங்க, முழுமையா விடுவிக்கல. இது வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்ல வந்த டேட்டா நான் சொல்றேன். அடுத்தது இப்ப போன 25-26க்கு 69,000 கோடி 67,000 கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுல எப்படி ரிவைஸ்டு எஸ்டிமேட் நமக்கு 1ஆம் தேதி பட்ஜெட் வெளியிடும் போது தான் தெரியும் அதுல எவ்வளவு 40% செலவிட்டு இருக்காங்களா, 30% செலவிட்டு இருக்காங்களா. ஏன்னு நான் இதை குறிப்பா சொல்றேன்னா, திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் இது வந்து விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு 2,500 பஞ்சாயத்துக்கு குடித்தண்ணீர் வழங்குகிற திட்டம். இது ஜல்ஜீவன் மிஷன்ல 3,310 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிச்சது. அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு வயிற்றுல அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறது தான் நம்முடைய மோடி அரசாங்கம். இவர் வந்து நாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பைப்டு வாட்டர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து என்ன வாக்குறுதினே தெரியல. இது வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ கேப்பையில நெய் வழிதுன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்கன்னு அவர் நம்முடைய பிரதமர் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. இது போல பொய்யான தகவல்கள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கைவந்த கலை. அதை தான் இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நான் மிக முக்கியமா சொல்றேன், இந்த என்டிஏ உடைய மொத்த தேர்தல் பரப்புரைக்கும் ஒரு பெரிய பஞ்சர் வரப்போது பிப்ரவரி 1ஆம் தேதி வர பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட்ல வந்து இவங்க என்ன செய்ய போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நிதி நிலைமை என்பது மிக மோசமா இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கு. உலகத்தை பார்க்காத அளவுக்கு தங்கத்துடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு பெரிய அளவிலான நிதி நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்க நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறி இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா 500% டாரிஃப் போடுறாங்க. அதை எழுத்து பேச கூட தெம்பு இல்லாத, திராணி இல்லாத வெளியுறவு கொள்கையில மொத்தமா தோல்வி அடைந்த ஒரு